ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரையும் பாதியிலேயே விட்டுட்டு ஒரு பொண்ணு போனா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும். திரும்ப அவங்க சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃபேமிலி ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம பயங்கர ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. அது மட்டும் இல்லாம ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ எப்பயும் சொல்றேன் தான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடிய பக்கத்துல ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். பெருசா கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரே ஒரு ஹார்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோயின் யாங்க தான் காட்டுறாங்க. இவ ஒரு வயனலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. அது மட்டும் இல்லாம இவ அடிக்கடி வெளிநாட்டுக்கு தான் போய் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட வெளிநாட்டுல தான் ஒரு ப்ரோக்ராம் பண்றா. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவனோட பேர் ஜின். எப்பயும் போலதான் ரொம்ப பெரிய பணக்காரன். அது மட்டும் இல்லாம இவனுக்கு கல்யாணம் 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தோம் இல்லையா, அவ தான் ஹீரோவோட ஒய்ஃபு. ஆனா 2 வயசு பையன் இருக்கும் போது விட்டுட்டு போனவதான் இன்னும் 3 வருஷம் ஆச்சு. இந்த ஊர் பக்கமே வரல. ஹீரோ எப்படி இருக்கான், அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட அவ இன்னும் கேட்கல. இப்ப கூட அந்த குட்டி பையனோட பர்த்டே வரப்போகுது, அதுக்காகவாவது அவன் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவ என்ன சொல்றானா, அவங்க பிஸியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிடவா அப்படின்னு கேட்குறா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இவ தான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட். இவ ஓடி இன்னைக்கு ப்ரோக்ராம் பிச்சு உதறிட்டீங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இந்த மாதிரி ஹீரோ ஃபோன் பண்ணாரு. குழந்தையோட பர்த்டே வருதான், அந்த பர்த்டேக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே பெருசாக காதுலயே வாங்கிக்கல. ஆனால் அன்னைக்கு நைட்டே ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கு. அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்மாவையும் குழந்தையையும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. பட் அம்மா கிட்ட காசே கிடையாது. இவ ஒரு சிங்கிள் பேரண்ட். காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த குழந்தையும் அம்மாவும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்களா. அதை ஹீரோயின் பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளோட குழந்தை ஞாபகம் வருது. இவளே உடனே என்ன பண்ணிடுறான்னா, நான் தான் பே பண்ணணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கான பில்லை செட்டில் பண்ணிடுறா. நான் இப்போ உடனே சைனாக்கு கிளம்பணும், உடனே டிக்கெட்டை புக் பண்ண அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் ஹீரோ கிட்ட இவ முகம் கொடுத்து கூட பேசினதே கிடையாது. இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இவங்களோட பிளாஷ்பேக் எல்லாமே நடுவுல தான் வந்து போகுது. நீங்க தலைப்பாயுதை படம் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் டோட்டலாக லாஸ் ஆயிருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு அந்த லாஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் பிஸ்னஸையும் தூக்கி நிறுத்துறேன், ஆனால் அதுக்கு ஒன்று பண்ண வேண்டியது நீ என்னன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஷென்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால ஹீரோ நம்மளை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நெருக்கடியான சுச்சுவேஷனில் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் ஹீரோ மேலே. அவங்க அப்பா அம்மாக்காகவும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்காகவும் கல்யாணம் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் ஒரு சந்தோஷமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டாய கல்யாணம், இந்த மாதிரி பிடிக்காத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவ விரக்தியின் உச்சத்திலேயே இருக்கா. கரெக்டாக 3 மாதம் ஆகுது. 3 மாதம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்க கோவத்தில் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறா. ஆனால் அப்போதான் தெரிய வருது ஹீரோயின் 2 மாதம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயம். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகக்கூடாது, அதுவும் என்னோட குழந்தை உன் வயிற்றுல வளருது, அந்த நேரத்துக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். ஹீரோயின் சொல்றத கேட்கவே மாட்டா. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப சாஃப்டான பர்சனுங்க. அடிக்கிறது, இழுத்து போட்டு ஒதிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அவன் காலிலே விழுந்துடுறான். தயவு செஞ்சு இந்த குழந்தைய மட்டும் எனக்கு பெற்று கொடுத்துரு, அதுக்கப்புறமா உன்னோட ஃப்ரீடம்க்கு நான் பொறுப்பு, அதுக்கப்புறம் நான் உண்மையா உன்னை எதுக்கும் தடுக்க மாட்டேன், உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். ஹீரோய்க்கும் ஹீரோயினுக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்ப என்ன நினைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் வேணும்னே இவங்களோட
கம்பெனிக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இவளை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் ஹீரோவை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டும் வந்துட்டா. இப்ப ரீசெண்டா தான் ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க கம்பெனியோட லாஸுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இவன் வந்துட்டு லவ் பண்ணா இல்லையா ஷென்னு ஒருத்தன், அவன் இன்னும் நமக்கு காட்டல, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஹீரோ வந்து உண்மையாவே ஹீரோயினையும் அவன் ஃபேமிலியும் காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனேயே வந்துட்டு ஹீரோயின் வரல. ஏன் வரல அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா ஹீரோ நம்மளை ஏத்துப்பானா மாட்டானா, அது மட்டும் இல்லாமல் அவனை எவ்வளோ அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம திரும்பி அவன் கிட்ட போகலாமா போகக்கூடாதா அப்படின்றது அவளுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பம். ஆனால் இப்போ அந்த குழந்தையோட ஞாபகம் வந்ததுனால வேற வழியே இல்லாமல் இப்போ ரிட்டர்ன் வரா. இவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஹீரோ வந்துட்டு அந்த வீடை இவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தானோ இன்னமும் கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதே ஹீரோயின் போய் பார்க்கும் போது, ஐயோ இவன் வந்துட்டு நம்மளை ரொம்ப அப்செட் பண்ணிடுவான் போல இருக்கே, நம்மளால இதுக்கப்புறம் இங்க இருந்து போகவே முடியாம ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறா. இப்பதான் வந்துட்டு குழந்தைய காட்டுறாங்க. குழந்தை ஒரே அழுதுகிட்டு இருக்கான். என்னை வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாரும் எப்படி பேசுறாங்க தெரியுமா, என்னை வந்து போத்த உடனே எங்க அம்மாக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சான், அதனாலதான் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம். நான் அழகா இல்லையாப்பா, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா, நான் ரொம்ப சேட்டை பண்ணனா, அதனாலதான் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, எனக்கு மட்டும் அம்மாவே கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் உள்ள நுழையிறா. அந்த குழந்தை பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டா. வேலைக்காரங்க குரல் கொடுத்த உடனே ஹீரோயினை பாக்குறான். அந்த குழந்தைய விடவும் வந்துட்டு ஹீரோக்கு தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹீரோயினை பார்த்த உடனே கோவம் இல்லை, ஈகோ இல்லை, வெறுப்பு இல்லை, எது ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. மொத்தமா வந்துட்டு அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே காதல் மட்டும்தான். ஓடி போய் சின்ன குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவனோட அன்புக்கு நம்ம தகுதியா அப்படின்ற மாதிரி இருக்கு. சட்டுன்னு போயிட்டு அவளுக்கு செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவளை வந்த உடனே அந்த கவனிப்பு கவனிச்சுக்கிறான். அம்மா வந்துட்டேப்பா, தயவு செஞ்சதுக்கு அப்புறம் அழாத அப்படின்னு சொல்லும் போது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா மறுபடியும் எப்ப வேணாலும் அம்மா திரும்பி போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்க தானே செய்யும். ஹீரோக்குமே இப்ப வந்துட்டா எப்போ போவேன்னு சொல்லுவான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ போனதுக்கு அப்புறம் குழந்தைய எப்படி நான் சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடுது. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, மறுபடியும் என்னால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை பயங்கரமா ஃபீல் பண்ணுது. எல்லா பசங்களுக்கும் வந்துட்டு ஸ்கூல்ல அம்மா வருவாங்க, ஊட்டி விடுவாங்க, தூக்கிட்டு போவாங்க, பாய் சொல்லிட்டு போவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அப்பா மட்டும்தான் எப்பவும் வருவாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறான் அவன். இப்ப நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காம நீ போயிட்டு தூங்கு, இந்த கிஃப்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் மாதிரி ஏதோ ஒன்னத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்த உடனே குழந்தைக்கு சந்தோஷமாயிடுது. நாளை காலையில என்ன நீங்க தான் வந்து கிண்டர் கார்டன் கூட்டிட்டு போய் விடணும், ஓகேன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் போய் தூங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஹீரோக்கு என்ன பயம் அப்படின்னா, குழந்தைய பாக்கிறதுக்காக வந்துட்டு நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டானா குழந்தைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழந்தைகிட்ட கத்துறான். இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், மரியாதையா ரூம்ல போய் படு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் போக மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட போறான். இதை பாரு, இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ற அப்படின்னா இங்க இருந்து உன்னால போகவே முடியாது, கண்டிப்பா நானுமே உன்னை விட மாட்டேன், நீ டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இங்க வந்தீங்கன்னா அதுவும் நடக்கவே நடக்காது, எந்த காரணத்து கொண்டும் உனக்கு நான் டிவோர்ஸ் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சிரிப்பே வந்துடுது. இப்ப போய் ரிலாக்ஸா ஜாலியா நீ தூங்கு, கண்டிப்பா அம்மா தான் வந்துட்டு நாளைக்கு உன்னை கிண்டர் கார்டனுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றா. ஹீரோக்கா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா ஒரு டவுட்டாவே இருக்கு, இதெல்லாம் நம்பலாமா வேணாமா, சந்தோஷப்படலாமா வேணாமா, எப்ப இவ போவான்னு தெரியலையேன்ற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நைட்டு ஹீரோ வந்துட்டு தயங்கிக்கிட்டே ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா ரூம்குள்ள போயிட்டு அவனும் ஒரு சைட்ல படுத்துக்கிறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட கையை டச் பண்ற மாதிரி படுக்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவளே ஹீரோவை பிடிச்சி கத்துறா. என்ன நீ நான் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டு என்ன எதுனா பண்ணலான்னு பாக்குறியா என்ன அப்படின்னு சொல்றா. ஐயோ அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேமா, நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி பதறிடுறான். என்ன இவன் நம்மளோட வெறுப்பு மட்டும்தான் பாக்குறான், நம்மளோட சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்குறான், அவனை பத்தின கவலையே அவனுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி இப்பதான் ஹீரோயின் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவனுக்கு தான் ஹீரோயின் மேல பயங்கர லவ் இல்லையா, அவ தூங்கினதுக்கு அப்புறமா
கிட்ட போறான், அவனுக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவளை நம்மளை ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம அவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது மனசுக்குள்ள அவனுக்கு தோணுது. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து வர்றதுக்கு முன்னுமே வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான்னா வேக வேகமா அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே வந்துட்டு சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பழைய ஞாபகம்லாம் வருது. கல்யாணம் ஆன புதுசுலயே ஹீரோ இப்படிதான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா, எதுக்காக என்னை சீக்கிரம் எழுப்பல, நான் குழந்தைகிட்ட வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலாக வந்துட்டு நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப, என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு குழந்தை வந்து அவன் கூட நீ அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறான், அதே மாதிரி நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணால் என்னை எழுப்பி விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா இருக்கா அப்படின்றது ஹீரோக்குள்ள ஒரு சந்தோஷம். அவள் அடுத்த வாட்டி அப்படின்னும் போது அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோ சமைச்சு கொடுத்தாலும் வந்துட்டு ஹீரோயின் சாப்பிடாமையே போயிடுவா. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, ஹீரோ வந்து செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. அவ எங்கன்னா கிளம்பி போயிடுவாளா அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஹீரோ இருக்கான். கார் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாளா. அவ்வளோதான், அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோ அவ்வளோதான் அவள் போறா போல அப்படின்னு நினச்சி ரொம்ப அப்செட் ஆயிடுறான். உங்களுக்கு லஞ்ச் டைம்ல எதுனா வேலை இருக்கா, இல்லை லஞ்சை சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ வேலையாவது மண்ணாவது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் வந்துட்டு வெட்டியாக தான் இருக்கேன், கண்டிப்பாக நம்ம லஞ்சு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். டாட்டெல்லாம் காமிச்சு கொண்டாட்டி வெளியில் அனுப்பி வச்சிடுறாரு. மேனேஜருக்கா, ஐயோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ மீட்டிங் ஆக மொத்தம் இப்போ கேன்சல் பண்ணிட்ட அப்படி தானே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. மறுபடியும் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஷென் இருக்கான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா காலேஜில் படிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஷென்னும். ஹீரோயின் தான் வந்து ஷென் பின்னாடி சுற்றி அவனை பயங்கரமாக லவ் டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்சிருக்கா. இவன் தாங்க ஷென்னு. இவனை வந்துட்டு ஒரு நாளும் பின்னாடியே சுற்றி டார்ச்சர் பண்ணுவா. சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வேண்டான்னு தான் விலைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ லவ் பண்ணிட்டான். இப்போதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசி ஹீரோயின் வந்து ஹீரோ பற்றியெல்லாம் ரொம்பவே தெரிஞ்சுக்கிறா. அதாவது ஹீரோ இது வரைக்கும் நீ விட்டுட்டு போனதில்ல, ஒரு பொண்ணை கூட பார்த்ததில்ல, பேசினதில்லை. பொண்ணுங்களா போய் பேசினா கூட அவரை ஒதுக்கி போயிடுவாரு. ஏன் உன்னோட ஷென் இருக்கானே, அவனை விடவும் எவ்வளோ ஆன்சர் தெரியுமா உன் புருஷன், உனக்கு எதுக்கு தான் அவர் பிடிக்கலன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கலாச்சிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் நீ உயிருக்கு உயிராக காதலிச்சவன் வந்துட்டு உனக்கு துரோகம் மட்டும்தான் பண்ணியிருக்கான், அவன் உண்மையாவே இல்லை உன்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு அந்த குழந்தைக்கும் உன்னோட புருஷனுக்கும் உன்னோட லவ் கொடு. தயவு செஞ்சு வேல்யூவே இல்லாதவங்க மேலெல்லாம் நம்ம லவ்வே பண்ணக்கூடாது, லவ்வே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. இப்போதான் இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது எல்லாமே. மறுபடியும் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே கொலவரியா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், டென்ஷனா. ஏன்னா 1 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஹீரோயின் வந்து லஞ்சுக்கு வரேன்னு சொன்னவ வரவே இல்லை, வரமாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ ரொம்ப சோகமா வந்து ஹீரோயின் இதுக்கு மேல வரமாட்டா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் அங்க வரா. என்ன ஆச்சு, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவ குரல கேட்ட உடனே ஐயோ வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட உயிரே வந்த மாதிரி இருக்கு. முறையா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டை தான். ஹீரோக்கா அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். போட்டுட்டு இருக்க டையை உடனே கட்டிட்டு இது எனக்கு உடனே கட்டிவிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் கட்டி பழக்கமே கிடையாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அதை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப சோகமாயிடுறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு மனசு கேட்கல, எனக்கு நல்லா கட்ட வருமானலாம் தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டை கட்டி விடுறா. உன்னோட கோட்டும் இந்த டையும் பயங்கர மேட்ச் ஆகுது இல்ல அப்படின்னும் போது ஹீரோயின் ஐயோ அதை யோசிக்கலையே, தற்செயலா தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. 2 பேரும் இவங்களோட ஆஃபீஸ் கேப்டீரியாலேயே உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோ தான் கொண்டு வரான். எல்லாமே ஹீரோயினுக்கு பிடிச்சதை மட்டுமே கொண்டு வந்திருக்கான். அவ போயிட்டு ஹீரோக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறா. அவன் காரம் இல்லாம தான் சாப்பிடுவான் போல இருக்கு. உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய பழகிக்கோ அப்படின்னு சொல்றாளா. அவன் சந்தோஷமா சாப்பிடுறான். ஹீரோயின் எனக்கு டயர்டா இருக்கு, உன்னோட ஆபீஸ்லயே கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், 2 பேரும் கிளம்பி குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கா உட்காந்து இந்த கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வந்துடுது. உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தவ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டா. இவன் வந்து போத்தியெல்லாம் விட்டவன் வந்துட்டு அவ நல்லா தூங்குறான்றது தெரிஞ்ச உடனே அவளோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கறான்.
இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணை எவனா லவ் பண்ணுவானா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றான் போல இருக்கு. அவ தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஓடி வந்து தண்ணி எல்லாம் எடுத்து கொடுக்குறான். பக்கத்துலயே தான் இருக்கு, நானும் எடுத்து குடிச்சிருப்பேனேன்ற மாதிரி பாக்குறா. உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தவ சடனா அப்படியே ஹீரோ மேல சாஞ்சிட்டா. டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு திரும்புறாங்களா. அப்ப பக்கத்துல வந்துடுறாங்க. ஹீரோவும் வந்துட்டு கிஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து நெருக்கமா போறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட போன் அடிச்சிருது. அடப்பா விநாசமா போனவன், எவன் அவன் கால் பண்றான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே மனசுக்குள்ள போனை எடுக்கிறான். பார்த்தா ஸ்கூல்ல இருந்து தான் கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டு பசங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அதுல இவங்களோட பையன் வந்து வேற ஒரு பையனை போட்டு அடிச்சுட்டானா. எப்படியோ ரெண்டு பசங்க கிட்டயும் பேசி சமாதானப்படுத்திடுறாங்க. வெளியில வந்த பிறகு இப்பதான் கேக்குறாங்க என்னதான் நடந்தது, எதுக்காக நீ போட்டு அவனை அடிச்ச அப்படின்னும் போதுதான் உங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அவங்க தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் எங்க அம்மா என்னை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க மறுபடியும் போயிடுவாங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயினுக்கா ரொம்ப ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. என்னவா இருந்தாலும் யார் என்ன சொல்லியிருந்தாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களை அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கத்துறான். குழந்தை பயந்துடுறான், ஹீரோயினும் பயந்துடுறா. எதுக்காக குழந்தைகிட்ட போய் இந்த கத்துறீங்க, உங்களுக்கு என்ன என் மேல கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ அதெல்லாம் இல்ல, அவனுக்கு எப்பதான் அப்புறம் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்றான். அம்மா இனிமே எங்கேயுமே போக மாட்டேன், உனக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கோ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறா. ஒரு வழியா மூணு பேரும் சமாதானம் ஆகி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோயினுக்கு இந்த வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயின் எப்பவுமே பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதாவது ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகி இருக்கும் போது ஹீரோவே தான் இவளுக்கு சமைச்சு கொடுப்பான். வேற யார்கிட்டயுமே வந்துட்டு வேலையை கொடுக்கவே மாட்டான். அவனே தான் தனி ஆளா இருந்து ஹீரோயினை பாத்துக்கிட்டான். இப்போ ஹீரோயின் வந்த நாள்ல இருந்து ஹீரோவே தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கானா, அதை எடுத்து ஹீரோக்கு வேற ஊட்டி விட்டுறா. சொல்லவா வேணும், ஹீரோக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறான். ஹீரோயின் தான் ஹீரோ மேல உச்சக்கட்ட கோவத்துல இருந்தா இல்லையா. குழந்தை பிறந்திருந்தா அப்ப கூட வந்துட்டு பெருசா அவ குழந்தைய கண்டுக்கவே இல்லை. குழந்தை அழுது இருந்தாலும் வேலைக்காரங்களும் ஹீரோவை தான் மாத்தி பார்த்துப்பாங்க. ஹீரோ இவளுக்காக பார்த்து எந்த அளவுக்கு சமைச்சு கொடுத்திருந்தாலுமே கூட அவன் கூட ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. எப்பவுமே வந்து அவன் தனியா தான் உட்காந்து சாப்பிடுவான். நைட்டு ஹீரோவோட லாயர் ஃப்ரெண்டு வந்து கால் பண்றான். அப்ப கால் பண்றப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஷென் வந்து ஜெயில இருந்து வெளில வர போறான் அப்படின்னு சொல்றான். அதாவது நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜெயில இருக்கான் போல. அவன் வெளியில வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவுக்கு என்ன கஷ்டம்னா, ஒருவேளை அதனாலதான் அவ இங்கேயே வந்துட்டு இப்ப இங்கேயே இருக்க போறேன்னு சொல்றா போல. அவனுக்காக தான் திரும்பி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆயிடுது. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினும் ஷென்னும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்காக ரெடியா இருந்திருப்பாங்க. அப்ப அதே இடத்துல ஹீரோவுமே இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரையும் பார்த்திருப்பான். சோ அவங்க ரெண்டு பேரும் முதல்ல இருந்து லவ் பண்ற எல்லா விஷயமும் ஹீரோக்கு தெரியும். ஹீரோயின் வந்து ஹீரோவோட சில மாத்திரைகள் எல்லாம் பாக்குறா. பார்க்கும் போதுதான் தெரிய வருது ஹீரோக்கு வந்து ஸ்டமக்ல அல்சர் இருக்கு அப்படின்றது. ஆனா இவளுக்காக இவன் வந்து காரமான ஃபுட்ஸே வேற சாப்பிட்டுட்டு இருக்கான் இல்லையா. கரெக்டா ஹீரோவும் இப்பதான் இறங்கி வரான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. எதுக்காக நீ இந்த மாதிரி இருக்க, ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு ஸ்டமக்ல இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, அப்பவும் எனக்காக நீ எதுக்கு காரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எனக்காகவும் நான் வாழணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு, நான் எனக்காக வாழவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கேஸ் பண்றான். இன்னைக்கு நைட்டு நான் எனக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க ஒன்னா இருக்காங்க. இருந்தாலுமே நைட் எல்லாமும் ஹீரோவுக்கு பயமா தான் இருக்கு. எங்க அவ முதல்ல விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். குழந்தை கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ கேட்டேன்னு நான் பொள்ளையும் பேத்து கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு, நீ மொத்தமாவே வந்து என்னை ஏமாத்திருக்க, நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க, சோ இதுக்கப்புறம் என்னால இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. ஆக்சுவலா வந்துட்டு இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஷென் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இருக்கிறதுலே ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோ வந்து நல்ல ப்ராஜெக்ட் நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க மொத்தமா லாஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது இவன் மனசுக்குள்ளேயும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்குமா இல்லையா, இவனும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத நினைச்சு இப்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அவர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அவர் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரு, நஷ்டமாயிருக்க மாட்டாரு.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இப்பதான் வந்துட்டு நமக்கு ரிவீல் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்றான் இல்லையா, அது வந்துட்டு அவனுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அதனால சாப்பிட்றான்றதெல்லாம் போய் அந்த பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இவன் சும்மா போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு வந்து ரொம்ப மோசமான டிப்ரெஷன் லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரெல்லாம் கண்டுபிடிச்சிடுறா. என்னம்மா நீயும் ஹீரோவும் செமையா ஒன்று சேர்ந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தையையும் ஹீரோவையும் இத்தனை வருஷம் வந்து விட்டுட்டு போயிட்டா இல்லையா, அவங்க 2 பேரும் தனியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னும் போது ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப நல்லவ, உன்னால வந்து துரோகத்தை தாங்கிக்க முடியாது, மற்றபடி நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அப்பப்போ ஒரு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்து சும்மாவே அவ சோஷியல் மீடியால அப்லோட் பண்றா. ஆனா எல்லாரும் அது ஹீரோயின்னு நினைச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த போஸ்ட் வந்து டெலீட் ஆகுது. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இது யார் பண்றான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பண்றது உன் புருஷன் தான், உன்னை பத்தி ஏதாவது கொஞ்சம் ரூமர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும் உடனே அவன் அதை எல்லாத்தையும் ஆளை வச்சு தூக்கிடுவான். அந்த அளவுக்கு உனக்கு தெரியாம அவன் வந்துட்டு ஒரு டீமையே வச்சு பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கா ஹீரோ மேல காதல் அதிகமாயிட்டே போகுது. நான் உடனே என் புருஷனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பி போறா. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இவ என்ன பண்றான்னா போயிட்டு வீடியே மாத்தி வைக்கிறா அவளுக்கு பிடிச்ச மாதிரி. ஹீரோவும் குட்டி பையனும் வந்து பார்க்கும் போது வீடே தலைக்கீழ இருக்கு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறான். குழந்தை பயங்கர சந்தோஷம் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு நம்மளோட ஃபேமிலி மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோயின் வந்த உடனேயே வந்து ஹீரோயினை பார்த்து போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கா செம்ம ஷாக்கு. இவன் என்ன இது எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷ்னலாக வந்து எஃபெக்ட் கொடுக்குறானுன்ற மாதிரி பார்க்குறா. ஹீரோயின் பசிக்குதுன்னு சொல்கிறா. வேக வேகமாக போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடறா. எல்லா வேலையும் விட்டுட்டு விழுந்து விழுந்து புருஷனையும் பிள்ளையும் கவனிச்சுக்கிறா. இதெல்லாம் ஹீரோக்கு செம்ம ஆச்சரியம் தான் பார்த்துக்கோங்க. குழந்தை வந்து அக்வாரியம் கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. நம்ம 3 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா ஹீரோக்கு வந்து இன்னமும் அவ வந்து நமக்காக தான் இங்க வந்திருக்காளா இல்லைன்னா வந்து அவனுக்காக வந்திருக்காளா அப்படின்ற குழப்பம் இருக்கு. நைட்டு கண் மூச்சு ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, உனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருக்குது, நீ ரொம்ப நேரம் வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாது முழிச்சிட்டு, அதனால இதை சாப்பிடு அப்படின்னு கஞ்சி ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வரா. அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம 2 பேரும் வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதே இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்துட்டு நம்ம கொஞ்சமாச்சும் வந்து என்ன செய்கிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படின்னு புரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீ திரும்பி வந்ததுக்கான ரீசன் என்னன்னு கரெக்டாக கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அவங்கள பார்த்துக்கணும், குழந்தை வளர்றான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்கிறா. அவங்க எல்லாரையும் நான் இவ்வளோ நாளும் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், வெறும் இந்த 2 ரீசன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லை, உன்னையே நான் பார்த்துட்டேன், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாயிடுது இவளுக்கு. அவ யோசித்தா மாதிரி ஹீரோவும் உடனே வந்து குழைய ஆரம்பிச்சிடறா. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓகேன்னு சொன்ன உடனே ஜோம்பி மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. அடே பெட்ரூமுக்காவது போகலாம் கம்னிடுறா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னா, இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா ரூடா தான் வந்துட்டு நடந்துக்கிட்டா. கல்யாணம் ஆன புதுசுலயே வந்துட்டு எனக்கு வேற ஒரு காதலன் இருக்கான், எப்பனாலும் நான் அவன் கூட ஓடி போயிடுவேன், எங்க அப்பா அம்மா பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயே நக்கலாதான் திமுறாதான் பேசியிருக்கா. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஹீரோக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா அவனோட டிப்ரெஷன் லெவல் அதிகம் தான் ஆயிட்டு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தா, எப்ப இவ வந்து போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா குழந்தையும் சேர்த்து சமாளிக்க வேண்டியது இருக்குமே, குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் டிப்ரெஷன் மோடின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாம தான் ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஒரு வழியா குழந்தை கேட்டா மாதிரி அக்வாரியமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனாலும் ஹீரோ மனசுக்குள்ள இது நிலைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறா. அப்போ சென்னின்னு ஒருத்தி வரா. அவள் வந்த உடனே ஹீரோ கிட்ட பேசுகிறா. சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, என்னோட பேர் சென் அப்படின்லாம் சொல்லும் போது ஹீரோ பார்க்குறான். இல்லையேம்மா நீ யார் அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் தான் வந்து 5 வருஷமாக எனக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வயலின் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னும் போது, ஓ அப்படியா சரிம்மா நல்லா படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அங்கேருந்து போகாமல் நின்று வழிஞ்சிக்கிட்டே இருக்கு.
ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரும்போதே அவளை பார்த்துக்கிட்டே தான் வரா. இவ வழியிறா அப்படின்றதுன்னு ஹீரோயினுக்கு புரியுது. உடனே வந்துட்டு எப்பயும் பேரு சொல்லி கூப்பிடுறவ ஹனிங்கிறா, டார்லிங்கிறா, ஸ்வீட்டிங்கிறா, பேபிங்கிறா, மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நடுவில் போட்டு போட்டு ஹீரோவை கூப்பிட்டு இருக்கா. ஹீரோக்கா செம்ம ஷாக்கு. வாமா வந்து உட்காந்து எங்க கூட சாப்பிடுறியா, என்னதான் இருந்தாலும் உன்னை நாங்களாம் படிக்க வைக்கிறோம், எங்க குழந்தை மாதிரி தான் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு புரிய வருது ஹீரோயின் வந்து செம்ம வெறுப்புல இருக்கா இருக்கு அப்படின்ற விஷயம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன், அதனால நான் போறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவளுக்கு நம்ம மேல வந்தது பொசசிவ்னஸா இல்ல நானா இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயினே உத்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு போன உடனே ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது பாருமா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளை ஒரே ஒரு வாட்டி அந்த ஸ்பான்சர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவள் வந்து ஏன் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசினான்றதும் தெரியல, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு ஹீரோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த அளவுக்கு நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்லை, எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். குழந்தைகிட்ட கார்லயே ஹீரோ நீ தூங்குப்பா, எதுக்குப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது நான் தூங்க மாட்டேன் டாடி, இது வந்து கனவா இருந்ததுன்னா கலைஞ்சிரும் இல்லையா, நம்ம 3 பேரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்னும் போது இது கண்டிப்பா கனவில்லை, இது நினைவு தான், இது கண்டினியூ ஆகும், நீ நானு உங்க அம்மா 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம், கண்டிப்பா நீ வந்து கவலையே படாம தைரியமா தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறான். ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் தூங்காம இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. இது வரைக்கும் குழந்தைக்கு பெருசா எதுவும் பண்ணாதவ இப்போ வந்து குழந்தை மேல பயங்கர அக்கறையில அவனோட எல்லா வேலையும் வந்துட்டு அவளே செய்யறா. இவங்களுக்கு வேலைக்காரங்களுக்கே அதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அங்க குழந்தையோட ஒரு டைரி இருக்கு, அதை எடுத்து படிக்கிறா. படிக்கும் போதுதான் வந்து அவளுக்கு தெரிய வருது அந்த சின்ன குழந்தை அது மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம். ஒரு வாட்டியும் வந்து அவங்க அப்பாவும் அவனும் வந்து முறையா ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லா டைம்லயும் அவங்க அம்மாவை தான் அவன் மிஸ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் இது வரைக்கும் ஹீரோ வந்துட்டு இவளை விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. உங்க அம்மா வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, உங்க அம்மா வந்துட்டு வயலின் ரொம்ப அழகா வாசிப்பாங்க, அதனாலதான் யாருமே அவங்கள விடாம அங்கங்க கூப்பிட்டு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் அவங்க பிஸியாவும் இருக்காங்க, கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பார்க்க வருவாங்க, அது வரைக்கும் நீ குட் பாயா இருக்கணும் இல்லையா, நான் உன்னோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே அம்மாக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்லியேதான் குழந்தைய வளர்த்துருக்கான். இதெல்லாம் படிச்சவ மனசு நொந்து போயிடுறா, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அவளால இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு பயங்கரமா போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா புலம்பிக்கிட்டும் இருக்கா. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்றாளுங்க. இதுக்கு மேல உங்க பொண்டாட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு நீங்க வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விட்டா போதுன்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. வாமா வீட்டுக்கு போகலாம், குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் வரமாட்டேன், நீயும் எனக்கு கம்பெனி கொடு, 2 பேரும் இப்போ குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, ரொம்ப டைம் ஆச்சு, போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது கேட்கவே மாட்றா. அப்போதான் கடைசியாக என்ன சொல்கிறான்னா, நான் அவனோட டைரியை பூராவும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே ஹீரோவால் ஒன்றும் பண்ண முடியாமல் அங்கேயே உட்காந்துடுறான். அப்போதான் ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதே நேரத்துக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, நான் ரொம்ப கேவலமான அம்மா, மோசமான அம்மா, இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு கேவலமான அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது, நான் உன்னை கேவலமாக நடத்தியிருக்கேன், ரொம்ப வந்து துச்சமாக நினச்சி உன்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை பற்றி எதை பற்றியுமே நீ கவலைப்படாமல் அந்த குழந்தைகிட்ட என்னை பற்றி ரொம்ப நல்லதெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கேன், ஆனால் நான் அதுக்கு தகுதியானவளே கிடையாது அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறான், ஆனால் அவள் சமாதானமே ஆகலை. மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது பார்த்தா வேலைக்காரவங்க ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குது. ஹார்ட் டிரைவ் சொல்லுவாங்களா ஹார்ட் டிஸ்க்கு சொல்லுவாங்களான்னு தெரியலங்க, அதில் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஹீரோயினும் அதை வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு இவ என்னென்னலாம் மிஸ் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே ஹீரோ வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கான். உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறா. ஹீரோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீ பார்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு அவனே கேட்குறான். இது எல்லாம் எதுக்காக நீங்கள் எடுத்து வச்சிங்க, இவ்வளோ வீடியோஸ் எதுக்கு எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்குறா. எந்த ஒரு விஷயத்தையும் அவனோட விஷயத்த நீ மிஸ் பண்ணேன்னு இருக்கக்கூடாது இல்லையா, ஃப்யூச்சரில் குழந்தை வந்துட்டு இந்த கேப்பை மறந்துடுவான், ஆனால் அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், அந்த டைமில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மிஸ் பண்ணேன்னு ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக உனக்காக தான் இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சேன், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வருவ, இதை எல்லாத்தையும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் அப்படின்னு சொல்கிறான்.
குழந்தைய பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயினே நேர்ல போனா இவன் வந்துட்டு மியூசிக் கிளாஸ்ல ஃபெயில் ஆகி வச்சிருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினும் அதை காட்டுறா. ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கான், வெறும் மியூசிக்ல மட்டும்தான் ஃபெயிலு. என்னது வெரி குட்டா, என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்க? அவன் மியூசிக்ல ஃபெயில் அப்படின்னும் போது இல்லம்மா அது அவன் தப்பு இல்லை, எனக்கு சுத்தமாவே சுட்டு போட்டாலும் மியூசிக்னு ஒன்று வரவே வராது, அதனாலதான் அவனுக்கு அதை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்றான். இதை பாரு, இதுக்கப்புறம் என்னைக்குமே வந்துட்டு நீ மியூசிக்ல ஃபெயில் ஆகவே கூடாது, புரியுதா? உங்க அம்மா எவ்வளோ பெரிய மியூசிஷியன், நீ என்னன்னா இதுல ஃபெயில் ஆனினா எப்படி அப்படி இப்படின்னு கத்திட்டு இவளே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவன் கிட்ட கொடுத்துட்டு பண்ணுடா அப்படின்னு சொன்னா அவனும் வந்து டருன்றான். அதுல அவனுக்கு மியூசிக்கே வரல போல இருக்கு. நம்ம ஹீரோ மாதிரி நானும் சூன்யமா இருப்பான் போல, சுத்தமா அவனுக்கு வரல. ஹீரோயினுக்கா தாங்க முடியல. அடே அப்பா இன்னைக்கு போதுண்டா, தயவு செஞ்சு வயலினுக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னு புடுங்கி வச்சுட்டு டென்ஷன் ஆயிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்றது, விடு அது அவன் தப்பு இல்ல, ஆக்சுவலா அவனோட உடம்புல என்னோட டிஎன்ஏ அதிகமா வந்துருச்சு போல அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் ஹீரோயினால வந்து அதை யோசிக்கவே முடியல. அவனுக்கு வந்து மியூசிக்கே சுத்தமா வரலன்ற விஷயத்த அவ சாப்பிடும் போது குளிக்கும் போதுன்னு மொத்தத்துக்கும் அவனுக்கு அதை பத்தியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அம்மாவும் அப்பாவும் கால் பண்றாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் குழந்தைய பார்க்கணும், கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அவனுக்கு ஒர்க் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து டிப்ரெஷனில் இருக்கான் இல்லையா, அதனால டாக்டர்ஸ் வந்து சில ஃபார்ம் எல்லாம் அவனை ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் அவன் ஃபில் பண்ணிட்டு ஞாபக மறதியில் குழந்தையோட டெஸ்கில் வச்சுட்டு போயிடுறான். பார்த்தா அந்த குழந்தையோட டெஸ்க்ல இவன் வச்சிருந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஐயோ குழந்தை என்னடா இவ்வளோ மோசமா இருக்கானே இவன் நிலைமை அப்படின்ற மாதிரி இவன் தான் டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிறா. இவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு காலையிலேருந்து வயலினை கீழேயே வைக்காம ரொம்ப மோசமா வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயந்தே போயிடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை பயமுத்தாத, உட்காரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்பதான் சொல்றேன், நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, ஏன் 5 வயசு குழந்தையோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. ஃப்ரெண்டுக்காரி நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன், அவன் என்னோட ஸ்டேஜ் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவனை சரி பண்ணலாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றா. அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக போறா. அந்த இடத்துல பார்த்தா இவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ஹீரோ தான் சரி பண்ணியிருந்திருக்கான். இவங்க அப்பாவோட ஆப்ரேஷன் அது இதுன்னு எல்லாத்துக்கும் அவன் கூட இருந்து பார்த்துருக்கான். இவ ஒரு அம்மாவா பொண்டாட்டியா பிள்ளையா கூட எல்லா விஷயத்திலையும் இவ ஒரு ஃபெயிலியர்ன்றது ரொம்ப இவளை கஷ்டப்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படின்றது வந்துட்டு ஒரு புருஷனுக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம். அதுவும் வந்து சுத்தி சொசைட்டில இருக்கவங்கலாம் என்னென்ன பேச்சு பேசுவாங்க. இவன் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வேற, சும்மாவா விடுவாங்க? இப்ப கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு தான் போயிருக்கான். அங்க அவன் என்ன கஷ்டப்படுறானோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஹீரோயினோட ஃபேமிலி, அதாவது வந்துட்டு சித்தப்பா மாமா பெரியப்பாலாம் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன குறையோ ஏதோ தெரியல, அவ விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோவை தான் அசிங்கமா பேசுறாங்க. சாரி ஹனி டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோக்கே ஷாக்கு தான், இவ என்னடா இந்த டைம்க்கு இங்க வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி பாக்குறான். வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோ கூட ரொம்ப நெருக்கமா இருக்கா மாதிரியும் ரொம்ப அந்யூன்யமான ஒரு கப்பல் மாதிரியும் காமிச்சுக்கிறாங்க. என்னடா இது, இவ எப்ப வந்தா, இவ எப்ப இவன் கூட சேர்ந்தான்ற மாதிரி எல்லாம் பாக்குறானுங்க. என் புருஷன்கிட்ட என்னென்னலாம் குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறதுக்குன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கணும். இப்போ நான் வேணா உங்களோட பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி உங்க குறைலாம் என்ன அப்படின்னு கேட்கட்டுமா, ஸ்பீக்கர் போட்டு பேசலாமா, தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுங்க மூஞ்செல்லாம் மாறி போயிடுது. இவனுங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் வேறுபேத்தணும்ன்ற பேர்ல ஹீரோவை குடிக்கவே விடாம என் புருஷன் கூட குடிக்கிற அளவு டோஸ்ட் பண்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளே புடுங்கி மொத்தத்தையும் குடிச்சு சம போதையில் ஆயிடுறா ஹீரோயின். செமையா தள்ளாடிக்கிட்டே வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே தான் நிக்கணும், பின்னாடிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்க வச்சுட்டு போறா. அந்த நேரம்னு பார்த்து இந்த சென்னை இருக்கா இல்லையா, அவளும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா போல. அப்படியே சம போதையில தள்ளாடிக்கிட்டே வந்து ஹீரோ மேல விழ வரா. அவன் அப்படியே நழுவிடுறான். இதை பாருமா நீ என்ன பண்ற அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட நல்லதுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு என்கிட்ட இந்த ட்ரிக் எல்லாம் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாத, இதெல்லாம் உனக்கு கொஞ்சமும் வேலையாகாது, உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம வேற எதனா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு உடனே இவளும் சும்மா இல்ல, நான் உங்களை நெருங்கி வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டுது, அவ என்னவோ பெரிய இவ மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அவளுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ்வும் இல்ல அக்கறையும் இல்ல, அதனால தானே விட்டுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இவ பேசுறா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேக்குறா.
நீ இந்த ஊர்ல வாழணும் அப்படின்னு நினைச்சினா இன்னும் ஒரே ஒரு வார்த்தை கூட என் பொண்டாட்டியை பத்தி பேசிடாத. இதுக்கு மேல நீ ஏதாவது என் பொண்டாட்டியை பத்தி பேசின நான் எதை பத்தியும் கவலைப்படாம என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி செம்மையா மிரட்டுறான். ஹீரோயின் உடனே குரல் கொடுத்துடுறா, கிளம்பலாமா நம்ம அப்படின்னு. ரொம்ப டைம் ஆச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாள். ஆனா ஹீரோ நகர்ற மாதிரி இல்ல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியும், எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கூட உனக்கு என்னை பத்தி எந்த கவலையும் கிடையாதா? நீ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம் அதனால தான் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. அவ காண்டானவ அங்க இருந்து போயிடுறா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல. சரியா, இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. நைட்டு பூராவும் வந்துட்டு ஃபுல் போதையில ஹீரோவை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஐயோ போச்சே மானமே போச்சே, இப்போ அவன் என்ன நினைப்பான் நம்மள அப்படின்ற மாதிரி அவனை போய் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு அவளுக்கு. ஹீரோ எதற்கு அசிங்கமா போயிடுதா ஹீரோயின். அதனால என்ன பண்றானா, ஹீரோவை பார்க்காம கொள்ளாம அவசரமா குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிடுறா. ஹீரோ வந்து ஒரு வாரத்துக்கு பிசினஸ் ட்ரிப்புக்கு வெளியூர் போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த குட்டி பையனை எங்கன்னா கூட்டிட்டு ட்ரிப் மாதிரி நம்ம போயிட்டு வரலாம், கண்டிப்பா அவனுக்கு வந்து அது ரிலாக்ஸா இருக்கும், அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த நேரம்னு பார்த்து இந்த ஷென் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜெயில இருந்து வெளில வந்துட்டான் போல இருக்கு. அவனும் வந்து கரெக்டா இந்த இடத்துக்கு தான் வரான். ஹீரோயினும் பாத்துறான், அவனும் பாத்துறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவன் விட மாட்டான். என்கிட்ட கொஞ்சோண்டு பேசு, தயவு செஞ்சு வந்து எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறான். இவனுக்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியாது போல இருக்கு. அதுக்கு முன்னமே அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கான். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. இவன் உடனே இவனோட பிஸ்னஸ் பிளான் எல்லாம் சொல்லி அவங்க அப்பாவை நம்ப வச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த பிஸ்னஸ்லயும் போடாம இவன் வந்து மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிட்டானா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணிட்டான், அப்பா அம்மாவோட பிசினஸை லாஸ் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தா. இப்பதான் அவளுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு, உங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு ஏதோ பண்ண போய் எல்லாம் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம 5 வயசுல ஒரு பையனும் இருக்கான், ரொம்ப கியூட் தெரியுமா, அவன் என் புருஷன் மாதிரியே அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறா. என் மேல கோவமா இருக்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்து அந்த அளவு நல்லா இல்ல, நம்புற மாதிரியும் இல்ல, வேற எதுனா சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஹீரோ தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிடுறா. என்னது, ஹீரோ தான் உன் புருஷனா? அவனுக்கு எல்லாமே தெரியுமா, அவன் நினைச்சிருந்தா உங்களோட கம்பெனியை காப்பாத்திருக்க முடியும். அவன் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தானா நான் உங்க கம்பெனி கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்காம நீங்க பண்ணாமே இது வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் கொஞ்சம் கூட உங்க கம்பெனியை காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது, இது பார், என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னவா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு எங்கள் கம்பெனி நல்லா இருக்கு, என் குடும்பமுமே நல்லா இருக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தான் தகுதி இல்லை. ஏன்னா கூட லவ் பண்ணி ஒன்றா இருந்த பொண்ணையே வந்து ஏமாற்றணும்னு நினைச்சவன் தானே நீ இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றா. நீ என்னை துரத்தி காதலிச்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அவனை விட்டுட்டு வந்துரு, நம்ம புதுசாக ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதை நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, இதெல்லாம் வந்து என் புருஷன் கிட்ட பேசுறாத, அவன் அதுக்கப்புறம் உன்னை கொன்னாலும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிய வந்துடுச்சு. ஹீரோயினும் அவங்களோட எக்ஸ் லவ்வரும் 2 பேரும் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்ற விஷயம். அவ்வளவுதான். அது தெரிஞ்ச உடனே வந்துட்டு அவன் சைக்கோவின் உச்ச கட்டத்துக்கு போயிடுறான் போல இருக்கு. வீட்டுக்கு வரும்போது அவ வேற லக்கேஜ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கா. அவ வந்து குழந்தை கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ண இல்லையா, அவ அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறான். நீ எங்க போற, நீ அவ்வளோதான் இல்லை, மறுபடியும் கிளம்பிட்ட அப்படி தானே, நான் ஆல்ரெடி சொன்னது ஏதோ சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், எந்த காரணத்து கொண்டோ, உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாது, உனக்கு அவன் அவ்வளோ முக்கியமாயிட்டான்ல, எந்த வகையில் அவன் உனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுறானோ நான் ரொம்ப கேவலமாக தெரியுறேன், நான் அந்தளவு மோசமானவனா, என்னை உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து சொல்ல வரா. ஆனால் இவன் எதையும் கேட்குற சூழ்நிலையிலேயே இல்லை, அவனோட மனசு வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறதுலையும் இல்லை. அவளை சொல்லவே விடாம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அவளும் வந்து எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வலிக்குது என்ன விடு அப்படின்னு சொல்லி கத்தி கதறும் போதுதான் இவனுக்கு சுயநினைவே வருது. ஐயோ, என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு,
நான் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், என்னை வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்போதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணுறா. இவளும் அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரிய வருது டிப்ரெஷனில் இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்றது. அவ்வளோதான். அதை தெரிஞ்ச உடனே தான் ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே புரியுது. குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, இவனுக்கு தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும்னு வேக வேகமாக போயிட்டு ஹீரோட ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மையான மெடிசனோட பாக்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்படியே எக்கச்சக்கமான ஹீரோயினோட ப்ரோக்ராமோட டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு ப்ரோக்ராம்க்கு கூட ஹீரோயின் பார்க்கறதுக்கு ஹீரோ போனதே கிடையாது. உடனே இவ என்ன பண்றான்னா மேனேஜருக்கு கால் பண்றா. இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஏது, இது வரைக்கும் நான் ஹீரோ பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா மேடம், எங்க நடந்தாலும் அவர் டிக்கெட்டை வாங்கினார் சொல்லுவாரு. ஏன் சார் போலியா அப்படின்னு கேட்டான். என்ன அவ பார்த்துட்டா அப்படின்னா அவ மனசு வருத்தப்பட்டுருவா, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருவா, அந்த ப்ரோக்ராமே ஒழுங்கா நடக்காம போயிடும், அதனால நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவர் வந்து லேப்டாப்ல தான் பார்த்துட்டு இருப்பாரு உங்க ப்ரோக்ராம அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்றான். ஷென்னு நீங்களும் மீட் பண்ணது வந்து சாருக்கு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு அப்படின்னும் போது இவளுக்கு எல்லாமே புரிய வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சிருக்கான். இவனோட லைஃப்ல ஹீரோயின் எப்போ மீட் பண்ணா, எப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தா 2009 முதல் தடவை ஹீரோயினை பார்த்திருக்கான். அது இவங்களோட காலேஜ் ப்ரோக்ராம்ல அவ வந்து வயலின் பிளே பண்ணிருக்கா. அதுல இருந்தே வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை தெரியாதப்போ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹீரோயின் வந்து யார் கூட இருக்கா அப்படின்னு பார்த்தா ஷென் கூடயே இருக்கா ஹீரோ பார்க்கும் போதெல்லாம். அப்பவும் வந்துட்டு இவன் வந்து கொஞ்சமும் வந்து கிவ் அப் பண்ணல, ஹீரோயினை கண்டினியூவா லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ போகணும்னு நினைக்கும் போது கூட வந்துட்டு ஹீரோயினுக்கு எதுலேயுமே கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்து இவனை அவள் லவ் பண்ணவே இல்லை இல்லையா, அவள் வந்து ஷென்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஃபேமிலிக்காக இவ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்பவும் நான் வந்துட்டு உன் மனசை கொஞ்சமும் புரிஞ்சுக்காம நமக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா நீ என்னை விட்டுட்டு போக மாட்ட, என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ அப்படின்னு நினைச்சேன், அந்த முட்டாள்தனத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப உருக்கமாக எழுதி வச்சிருக்கான். இப்போ வரைக்குமோ நீ என்னை குத்தி கொன்னா கூட என் மனசுல இருக்க காதல் உன்னை விட்டு போகவே போவாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். பிரசன்ட்ல காட்டுறாங்க ஹீரோ வெளியில நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். சடனா ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. எப்படி நீயாவே எல்லாம் முடிவே எடுப்ப, நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்றத நீ இன்னும் வரைக்குமே புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. நான் தான் இவ்வளவு நாள் வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு, நானும் உன்னை காதலிக்கிறேன், நான் இவ்வளவு நாளா வந்துட்டு இந்த நல்ல லைஃபை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. ஹீரோயின் நேராக ஹீரோவை வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க போயின பிறகு இவ என்ன பண்றான்னா இவ்வளோ நாளும் ஹீரோயினோட என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் அவன் மிஸ் பண்ணானோ அந்த எல்லா ப்ரோக்ராம்லயும் அவ பண்ண மியூசிக்கை இவன் எதிர்க்க பண்றா. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமும் வந்துட்டு முட்டாள் மாதிரி இருக்காது, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், இப்போதைக்கு உன்னையும் நம்ம குழந்தையும் தவிர என் மனசுல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட ஹீரோயின் இன்னைக்கு நானே தான் சமைப்பேன் அப்படின்ற பேர்ல எக்கச்சக்கமா சமைச்சு வச்சிருக்கான். ஆனா அதை வாயில தான் வைக்க முடியல. குழந்தைய அப்படியே நொந்து போயிடுறான். ஆனா ஹீரோ கண்ணை காட்டுறான், டே நல்லா இருக்குன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாயை முடிக்கிட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை சாப்பிட்டு பார்த்துட்டு கன்றாவியா இருக்கு, இதை போய் எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கத்துறா. ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டு புதுசா ஒரு வயலின் வாங்கி தரான். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இதுக்கப்புறமும் நீ வந்து கண்டினியூவா மியூசிக்கை கண்டினியூ பண்ணணும், நீ எங்க கூட இந்த வீட்டுக்குள்ள இருந்தா போதும், அதுக்குன்னு சொல்லிட்டு உன்னோட திறமையும் இந்த வீட்டுக்குள்ளேயே முடக்கணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. எல்லாரும் உன்னை பார்க்கணும், உன்னோட திறமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னோட மியூசிக் வந்து எத்தனையோ பேருக்கு ரிலாக்ஸை கொடுக்கும், அதை நீ கண்டினியூவா பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோயினுக்குமே பயங்கர சந்தோஷம். இனிமே கண்டினியூவா அவ வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் மியூசிக் பண்ணுவா. நைட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா முதல்ல குழந்தைக்கு தான் டிப்ரெஷன் நான் நினைச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் உனக்குன்னு தெரிஞ்சுது, ஆக்சுவலாக நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, இனிமே வந்துட்டு நம்ம லைஃப்ல நமக்குள்ள பிரிவுனே இருக்காது அப்படின்னு சொல்றா. நீ சொல்றது எல்லாத்தையும் நான் எப்படி நம்புறது, அப்பனா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பெத்து கொடு, அப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அட போடாடே அப்படின்னு சொல்லி திட்டுறா. மறுபடியும் ஹீரோயின் வந்து பழையபடி வெளிநாட்டுகளுக்கு போய் அவளோட கான்செர்ட் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இதே ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.